எதுக்கு வெயிட்டிங் அகிலா? அது ஒண்ணும் இல்லைங்க. ஜீ தமிழ் சேனல்ல இருந்து விமென்ஸ் டேக்காக நம்ம எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்க வராங்க. அப்படியா? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு கச்சேரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வந்துட்டாங்களா? வரலாங்களா? வாங்க. தேங்க்யூ மேடம். அவங்களே வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப டைம் பண்ணாதீங்க, சீக்கிரமா முடிச்சிடுங்க. சீக்கிரமா முடிச்சிடலாம் மேடம். சரி. கேமராமேன் எல்லாம் ரெடியா? ரெடி மேடம். கேமராவும் இவங்க தானே? ஓகே மேடம், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேடம், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ, ஜீ தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அயன் லேடி அகிலாண்டேஸ்வரி மேடம் ஃபேமிலில இருந்து இன்டர்வியூ எடுக்க போறோம். அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்களுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கீங்க. உங்களோட ரோல் மாடல் யார் மேடம்? எனக்கு ரோல் மாடல்னா கண்டிப்பா அது வேலு நாச்சியார் தான். அவங்க துணிச்சலும் தைரியமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அப்படிதான். எல்லா பெண்கள் கிட்டயும் அந்த துணிச்சலும் தைரியமும் கண்டிப்பா இருக்கணும். என்னோட துணிச்சலும் தைரியமும் அவங்க கிட்ட இருந்து வந்ததுதான். மேடம், சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. மேடம், அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். உங்க ரோல் மாடல் யார் மேடம்? என்னோட ரோல் மாடல் கட்டப்பாதான். கட்டப்பாவா? கட்டப்பாவா? பாகுபலி படத்துல வர கட்டப்பாவா? ஆமா, பாகுபலியில வர அதே கட்டப்பாதான். உங்களுக்கெல்லாம் என்னடா இவ கட்டப்பாவ சொல்றாளே அப்படின்னு தோணலாம். ஆனா பாருங்க, எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அந்த விசுவாசம் தான். இந்த காலத்துல யாரு அப்படிலாம் விசுவாசமா இருக்காங்க? கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க தானே அதிகமா இருக்காங்க. ஆனா கட்டப்பா அப்படி இல்ல மேடம். கட்டப்பா பாகுபலிய கொலை பண்ணுவாரு. ஆமா, கொலை பண்ணிருக்காருதான், இல்லன்னு சொல்லலையே. ஆனா அந்த கொலைக்கு காரணமும் விசுவாசம் தான். அந்த விசுவாசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கட்டப்பா என்னோட ரோல் மாடல். சூப்பர் மேடம், சூப்பர். ஓகே மேடம், ரொம்ப நல்ல பதில் சொன்னீங்க. மேடம், அடுத்து உங்ககிட்ட தான். நீங்க சொல்லுங்க மேடம், உங்க ரோல் மாடல் யாரு? எனக்கு சிங்கர் தி தான் ரோல் மாடல். பெரிய இளையராஜா பேத்தி.
ஜானகியை தான் பிடிக்கும். ஆளப்பாரு. சூப்பர் சூப்பர் மேடம். மேடம் மேடம் உங்க ரோல் மாடல் யாரு? சொல்லுமா. அம்மா தான் என்னோட ரோல் மாடல். அடிச்சு விடு. பொதுவா எல்லா பெண்களுக்கும் அவங்க அம்மா தான் ரோல் மாடலா இருப்பாங்க. இல்ல, நான் சொன்னது என்ன பெத்த அம்மாவே இல்ல. இது இருக்காங்களே அகிலா அம்மா, அவங்க தான். இவங்க தான் என்னோட ரோல் மாடல். ஆமா ஆமா, நீ வாசி. ஆரம்பிச்சிட்ட. இவங்க கிட்ட கண்டிப்பும் இருக்கும், அன்பும் இருக்கும். சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப தான். அத்தை, என்னத்த பார்வதி பெரியத்தைக்கு இப்படி ஐஸ் வச்சுட்டா? அத்தை, இனிமே எப்படி நீங்க எதிர்பார்த்தது நடக்கும்? பொறுமையா இருடி, நிதானமா வேடிக்கை பாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இப்போ அடுத்ததா யார் மனசுல யாருன்னு பார்க்க போறோம். யாரு மனசுல யாரா? இப்போ பாரு. ஆமா, இன்னும் எத்தனை கேள்வி கேட்க போறீங்க? கேள்விலாம் கேட்க போறது இல்ல. என்ன பண்ண போறீங்க? உங்களோட பர்ஸ வச்சு யார் மனசுல யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓ, பர்ஸ வச்சு பர்சனலா? பாடா. சார், முதல்ல உங்க பர்ஸ கொடுங்க. கொடுங்க சார். சூப்பர் சார். என்ன சூப்பர்? சார், உங்க மனசுல மேடமும் உங்க அம்மாவும் இருக்காங்க, அதானே? ஆமா. பாருங்க சார். இந்தாங்க சார் உங்க பர்ஸ். இந்தாங்க. சூப்பர்ல. சார், அடுத்து நீங்க தான். என்னங்க? உங்க பர்ஸ கொடுங்க. என்னோட பர்ஸா? ஆமா சார், கொடுங்க. கூட அருண். ஆக்ட்ரஸ் நயன்தாரா போட்டோவை வச்சிருக்கீங்க. நயன்தாரா போட்டோ வச்சிருக்க? சிக்குனாண்டி. எல்லாரும் பாருங்க. இங்க பாருங்க, என் பர்ஸ்ல ஐசு போட்டோவும் எங்க அம்மா போட்டோவும் தான் இருக்கு. நல்லா பாருங்க. என்ன பாக்குறீங்க நீங்க? குடும்பத்துக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணிடுவீங்க போல இருக்கு. கொடுங்க. நீங்க இதை மட்டும் பார்த்துட்டு இருந்தா எப்படி? நயன்தாரா போட்டோ இருக்கா? இதுக்கப்புறம் பாருங்க. பாருங்க, நல்லா பாருங்க. பாருங்க பாருங்க. ஐசு, இங்க பாரு ஐசு. நல்லா இருக்கா? சாரி அருண். சாரி சார், நான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன்.
பர்ஸ கொடுங்க. ஆ சூப்பர் சார். சார் நீங்க வேற லெவல் சார். உங்க அம்மாவுடைய போட்டோ மட்டும் தான் வச்சிருக்கீங்க. சார் உங்க அப்பா உங்க பிரதர் இவங்க 2 பேரும் அம்மாவோட போட்டோ சேர்த்து ஒய்ஃப் போட்டோவும் வச்சிருக்காங்க. நீங்க மட்டும்தான் அம்மா போட்டோ மட்டும் வச்சிருக்கீங்க. அம்மா தான் பெருசுன்னு நினைக்கிறீங்க. நீங்க கிரேட் ஆதி சார். ப்ரோவோட பர்ஸ்ல கண்டிப்பா அண்ணியோட போட்டோ இருக்கும். நீங்க இந்த பர்ஸ கொடுங்க, கொடுங்க, நான் பாக்குறேன். நல்லா பாரு அருண். இல்ல, அம்மாவோட போட்டோ மட்டும்தான் இருக்கு. இந்தாங்க. இந்தாங்க மாமா. மேடம் அவங்க 2 பேர் பர்ஸ்ல அவங்க மனைவி போட்டோ வச்சிருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் பர்ஸ்ல உங்க போட்டோ இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அவரோட பர்ஸ்ல ஏன் போட்டோ இல்லாதது எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. அம்மாவோட போட்டோ மட்டும் இருந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ உங்க கணவருக்கு மனைவியை விட அம்மா தான் முக்கியம், அம்மா தான் உயர்வானவங்க, அப்படிதானே? ஆமா, அப்படிதான். எல்லா மகன்களுக்கும் அவங்க அம்மா தான் முக்கியம். அவங்க தான் உயர்வானவங்க. அம்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதுக்கப்புறம் தான் தாரம். அதனாலதான் தாய்க்கு பின் தாரோன்னு சொல்றாங்க. எந்த சூழ்நிலையிலயும் அம்மாவை விட்டு கொடுக்காம உயர்வா பாசமா அன்பா பாத்துக்கிற மகனாலதான் மனைவியை நல்ல விதமா பாத்துக்க முடியும். வாவ், சூப்பர் மேடம், சூப்பர். சிக்க மாட்டேங்கிறாங்களே. மாப்ள அத ஓபன் பண்ணி காட்டு மாப்ள. அடா சிங்காரம். மாப்ள ஒரு ஐடி கார்டு இல்லனா என்ன, இன்னொரு ஐடி கார்டு எடுத்து காட்டு. சூப்பர். இவன் கூட நமக்கு உதவி பண்றான் பாரு. சூப்பர் சூப்பர். அத்தை என்னத்த இருக்கும் அதுல? இருடி, வேடிக்கை பாருன்னு சொல்றேன்ல. ப்ரோ, அண்ணி மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ப்ரோ. அண்ணியை நீ விட்டு கொடுக்க கூடாது. அந்த டாலர் ஓபன் பண்ணி காட்டு. காட்டு ராஜா, காட்டு. மாப்ள யோசிக்காம எடுத்து காட்டு மாப்ள. எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஓபன் பண்ணி காட்டுங்க ஆதி சார்.